ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு வந்துடக்கூடியது டெம்பனிஸ் கிரீன். இந்த டெம்பனிஸ் கிரீன் வந்து ஒரு நெய்பர்ஹுட் பார்க்காக இருக்குது. இந்த இடத்துக்குள்ளால் ஒரு வாலிபால் கோர்ட் இருக்குது, ஒரு ஃபிட்னஸ் கார்னர் இருக்குது, ஒரு குழந்தைகள் விளையாடுறதுக்குள்ள ப்ளே கிரவுண்ட் இருக்குது, ஒரு நல்ல ஒரு க்ரீன் கார்டன் இருக்குது. வாங்க பார்க்கலாம் இந்த டெம்பனிஸ் கிரீன் எப்படி இருக்குன்னு. கைஸ், நாம் இப்போ பார்க்க வந்திருக்கிறது தான் டெம்பனிஸ் கிரீன். டெம்பனிஸ் கிரீன் வந்து பிளாக் 160, 161 பக்கத்தில் வருது. வாங்க பார்க்கலாம் இந்த டெம்பனிஸ் கிரீன் எப்படி இருக்குது. இந்த டெம்பனிஸ் கிரீனை பொறுத்த அளவில் ஒரு வாலிபால் கோர்ட், அதே போல் ஒரு ஃபிட்னஸ் கார்னர், ஒரு க்ரீனரி பிளேஸ்ன்னு சொல்லும்போது ஃபுல்லாமே வெஜிடபிள் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி கார்டன் மாதிரி பெருசாகவே இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தைகள் விளையாடுறதுக்கேற்றால ஒரு ப்ளே கிரவுண்ட், இப்படி ஒரு 4 வசதிகளோடு சேர்ந்த ஒரு பார்க்கு தான் இந்த டெம்பனிஸ் கிரீன். நம்ம இதில் வரும்போது இந்த கார் பார்க்குக்குள்ளால் உள்ள கிராஸ் ஆகி வரும்போதே இந்த டெம்பனிஸ் கிரீனுக்குள்ளால் என்ட்ராயிடலாம். இந்த டெம்பனிஸ் கிரீனை பொறுத்தளவில் ஒரு நெய்பர்ஹுட் பார்க்குன்னே சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டெம்பனிஸ் கிரீன் ரெசிடென்ஷியல் நெட்வொர்க்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த தாண்டி வரும்போது நம்ம இதில் என்ட்ராகிறது தான் இந்த டெம்பனிஸ் கிரீன். இந்த டெம்பனிஸ் கிரீனுக்குள்ளால் நம்ம ஒரு ஜாகிங் போய்ட்டு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. அதே போல் இந்த இடத்துல ஒரு வாலிபால் கோர்ட் நம்ம உள்ளே என்ட்ராகும்போது இதில் இருக்குது. எல்லா வயதினருக்கும் போயிட்டு வரைக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டெம்பனிஸ் கிரீன். க்ளீன் அண்ட் க்ரீன் வீக் 2006 இது ஓப்பன் ஆகிருக்குது. இந்த டெம்பனிஸ் கிரீன் பார்க் வந்து எல்லா வயதினருக்கு ஏற்றால ஒரு நல்ல வசதியான உள்ள பார்க்காக இருக்குது. உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. அதே போல் வீல் சேர் அக்சஸ்லேருந்து எல்லாமே சேர்ந்தால இருக்கிறதுனால இன்னும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்த்தாலே தெரியும் உட்கார்றதுக்கு வசதி இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் நாம் வீல் சேர் அக்சஸ் ஃபுல்லாகவே உட்காந்து இருக்குது. இந்த இடங்களில் இந்த வாலிபால் கோர்ட் இருக்கிறதுனால இந்த இடங்களில் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அந்த பலகையிலே பண்ணியிருக்கக்கூடிய அந்த சேரும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான லுக்காக இருக்குது. அதே போல் இந்த வாலிபால் கோர்ட்டை தாண்டி வரும்போது நாம் இதிலே பார்க்கலாம் இந்த வாலிபால் கோர்ட்டு. இந்த வாலிபால் கோர்ட்டை தாண்டி வரும்போது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் ஃபிட்னஸ் கார்னர். இந்த ஃபிட்னஸ் கார்னர் வந்து எல்லா வயதினருக்கு ஏற்றால கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது இந்த ஃபிட்னஸ் கார்னர். நம்ம இதில் பார்க்கும்போது தெரியும் எல்லா வயதினருக்கு ஏற்றால உள்ள ஒரு ஃபிட்னஸ் கார்னராக இருக்குது. குழந்தைகளுக்குள்ளது கிடையாது. இது வந்து ஃபுல்லி அடால்ட்டுக்குள்ள ஃபிட்னஸ் கார்னர். இந்த இடத்துல குழந்தைகளுக்குள்ள ப்ளே கிரவுண்ட் வந்து ரெனோவேஷன் வேலை நடந்துகிட்ருக்குது. ஸோ அடுத்த சைடு உள்ள குழந்தைகளுடைய ப்ளே கிரவுண்டு மட்டும்தான் இப்போ ஓப்பன் ஆகிருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டெம்பனிஸ் கிரீனு. இந்த டெம்பனிஸ் கிரீனில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஷெல்டர் வசதிகளெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல பார்க்கலாம் அனதர் ப்ராஜெக்ட் பை டெம்பனிஸ் டவுன் கன்சல்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நல்ல விதமான பச்சைன்னு உள்ள செடிகளெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நம்ம இந்த ஷெல்டரோட உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த டெம்பனிஸ் ஸ்க்ரீனை பொறுத்தளவில் நம்ம ஒரு ரன்னிங் போயிட்டு வரைக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. நம்ம இதில் பார்க்கும்போது தெரியும் அந்த தார் ரோடு போட்டு அந்த சைட்லேயே நமக்கு உட்கார்றதுக்கு அந்த மரத்தில் உள்ள பலகையிலே பண்ணியிருக்கிற மாதிரி அந்த சேர் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல ஒரு அழகான லுக்கு. இந்த இடங்களில் அப்படியே ஒரு ரன்னிங் போயிட்டு வரைக்கும் வசதியாக இருக்குது. இந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஷெல்டர் வந்து எல்லா வயதினருக்கு ஏற்றால எல்லா வசதியோடு வச்சுருக்காங்க. அதாவது வீல் சேர் அக்சஸ்லேருந்து எல்லாமே சேர்ந்தால இருக்கக்கூடிய வசதியாக இருக்குது இந்த ஷெல்டர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஷெல்டர்களும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடம்னு சொல்லலாம். இந்த இடத்துல வச்சுருக்கக்கூடிய மரங்களெல்லாம் யார் நட்டிருக்கா, என்னைக்கு நட்டிருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த ஷெல்டரை பொறுத்தளவில் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு எல்லாருக்கும் வசதியாக இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது. நாம் இந்த இடத்துல பார்க்கலாம் 2015 டெம்பனிஸ் ஜிஆர்சியோட சேர்ந்து 70 மரங்கள் நட்டிருக்காங்க இந்த கார்டனில். நமக்கு வாக்கிங் மட்டும் போகிறதுக்கு இல்லாமல் நமக்கு ஜாகிங் போயிட்டு வரைக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. சில இடங்களில் ஓப்பன் பிளேஸும் இருக்கிறதுனால இன்னும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. ஸோ நாம் பார்த்த அந்த
வாலிபால் கோர்ட்டு, ஃபிட்னஸ் கார்னரு, இதெல்லாம் தாண்டி நம்ம இந்த ஓப்பன் பிளேஸை தாண்டி வரும்போது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது அந்த கம்யூனிட்டி கார்டன் மாதிரி அந்த ஃபுல்லாக வச்சிருக்கக்கூடிய அந்த விவசாயம் பண்ணுற அந்த கார்டன், அதோடு சேர்ந்து தான் இந்த சில்ட்ரன்ஸ் ப்ளே கிரவுண்டு. நாம் இதில் பார்க்கும்போதே தெரியும் என்னென்ன மரங்களெல்லாம் நட்டிருக்காங்க. சப்போட்டா, நம்ம இதில் எல்லாமே இதை பார்க்கலாம். சப்போட்டா, அதே போல் கத்தாழை, செம்பருத்தி பூ, இன்னும் நிறையா செடிகளெல்லாம் நம்ம இந்த இடங்களில் பார்க்கலாம். இந்த கார்டனுக்குள்ளால் நமக்கு உள்ளே போகிறதுக்கு அலௌடு இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியலை. ஏன்னா ஃபுல்லாக பேரிகேட் பண்ணுறதுனால நம்ம வெளியே நிற்கிறது தான் பெஸ்ட்டு. பெர்மிஷனோட உள்ளே போனால் தான் நல்லது. இந்த இடங்களில் பார்க்கலாம் வாழை மரம், கரும்பு, பப்பாளி, இப்படியெல்லாம் நிறையா மரங்களும் செடிகளும் வளர்த்துருக்காங்க. இந்த இடத்துக்குள்ளால், இந்த கார்டனுக்கு உள்ளால் பார்த்திங்கன்னா கரும்பு, இன்னும் நிறைய விதமான விவசாயங்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கேருந்தே பார்க்கும்போது தெரியும். மிளகா, கருவேப்பிலை, பண்டான் லீஃபு, இன்னும் நிறையா விதமான விவசாயங்கள் உள்ள பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது இந்த டெம்பரீஸ் கிரீன். இந்த டெம்பரீஸ் கிரீன் கார்டனுக்கு வெளியில் நம்ம இந்த இடங்களில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது இந்த டெம்பரீஸ் கிரீன். ப்ளஸ் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா தலைமன்சி, லெமன் கிராஸு, கருவேப்பிலை, மருதாணி, பெரண்டை செடி, இந்த இடம் வந்து கம்யூனிட்டி கார்டன் இல்லாமல் க்ரீன் கார்டன் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக ஓப்பன் ஆனது 2008ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வெல்கம் டு அவர் கம்யூனிட்டி கார்டன். ஸோ அந்த க்ரீன் கார்டன்னு சொல்கிறது அந்த கம்யூனிட்டி கார்டன் தான். வெல்கம் டு அவர் கம்யூனிட்டி கார்டன் சொல்லியிருக்காங்க. 8 மணிலேருந்து 10 மணி வரை காலையில் ஓப்பன் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே உள்ளே வர்றதுக்கு நம்ம இதில் வாட்ஸ்அப் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாம். உள்ளே போகிறதுக்கு பெர்மிஷனும் வாங்கிக்கலாம். அப்படி ஒரு இடமா இருக்குது இந்த இடம். இந்த இடங்களில் ஓப்பன் ஃபீல்டு தான். ஆனால் அந்த இடங்களில் நிறையா பிளான் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த இடங்கள் அவங்க உட்கார்றதுக்குள்ள உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ள இடங்களும் இருக்குது. அப்படி இந்த டெம்பரீஸ் க்ரீனில் உள்ள அந்த கார்டன் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாகவே அந்த நிறையா விதமான கீரைகளெல்லாம் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதே போல் நார்த்த செடிகளை பார்க்கலாம், முருங்கை மரங்கள் பார்க்கலாம், செம்பருத்தி பூக்களெல்லாம் கலராக உள்ள எல்லா செடிகளையும் பார்க்கலாம். இன்னும் நிறையா விதமான கீரை வகைகளெல்லாம் இதுக்குள்ளார நிறையா பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டெம்பரீஸ் க்ரீன். இந்த டெம்பரீஸ் க்ரீனில் 2 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு விளையாடக்கூடிய இந்த இடம் ரெனோவேஷனில் ஓடிட்டுருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து பேரண்ட்ஸோ இல்லைனாக்கி கார்டியனோ சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இடங்களில் உள்ளது ஓப்பனாக இருக்குது, குழந்தைகள் விளையாடுறதுக்கு வசதியாக இருக்குது. அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பைப்பு கோவைக்குள்ளால் போயிட்டு வர குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஊஞ்சல் ஒரு நல்ல இடமா இருக்குது. குழந்தைகளோடு நம்ம இங்கே வந்து விளையாடும்போது கீழே குழந்தைகள் விழுந்தாலும் அடிபடாத அளவுக்கு பண்ணியிருக்கக்கூடிய இந்த கார்பெட் ஒரு நல்ல இடமா இருக்குது. அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஜம்பிங் பண்ணுற இந்த இடமும் ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். இந்த ஜம்பிங் பண்ணுற இந்த இடமும் ஒரு நல்ல இடமா இருக்கும். குழந்தைகளோடு வந்து விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். இந்த ஜம்பிங் பண்ணுறதே பார்த்திங்கன்னா 3 இடத்துல இருக்குது. அதே போல் இந்த கார்பெட் வந்து நல்ல ஒரு ரப்பர் தன்மையோடு இருக்கிறதுனால நமக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான லுக்கை கொடுக்குது. இந்த இடத்துல உள்ளது பார்த்திங்கன்னா 6 வயசுலேருந்து 12 வயசுகளுக்குள்ள 6 வயசுலேருந்து 12 வயசு குழந்தைகளுக்குள்ள ப்ளே கிரவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடங்கள். அப்படி இருக்கும்போது இந்த டெம்பரீஸ் க்ரீன் இன்னும் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல குழந்தைகள் வந்து ஊஞ்சல் ஆடுறதுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்குது.
கைஸ் நாம இன்னைக்கு பார்த்தது டெம்பரீஸ் க்ரீன். ஒரு நெய்பர்ஹுட் பார்க்க போல் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடம். வாக்கிங் ஜாகிங் போயிட்டு வரக்கு ஒரு நல்ல இடம். இந்த இடங்களில் குழந்தைகளோட விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடம். வாலிபால் கோர்ட் இருக்குது, அதே போல் ஒரு ஃபிட்னஸ் கார்னர் இருக்குது, கார்டனிங் பண்ண ஒரு கம்யூனிட்டி கார்டன் இருக்குது. இப்படி எல்லாம் சேர்ந்த இந்த டெம்பரீஸ் க்ரீன் வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.